ஆசியாவிலே மிக உயரமான ராஜகோபுரம் நம்ம மதுரையில இருந்திருக்க வேண்டியது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதாங்க உண்மை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எழுகடல் வீதியில நீங்க இந்த கோபுரத்தை பார்க்கலாம். மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மன்னர்களால மேம்படுத்தப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி திருமலநாயக்க மன்னர் மதுரை ஆண்டப்போ மீனாட்சி அம்மனுக்காக ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கட்டணும்னு திட்டம் தீட்டினாரு. அப்போதைய காலத்துல தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கோபுரமா திருவண்ணாமலை கோபுரம் இருந்துச்சு. அதனால மதுரை கோபுரம் 300 அடிக்கு அதை விட உயரமா இருக்கணும்னு திருமலை நாயக்கர் உலகமே வியக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை மதுரையில எழுப்பணும்னு கட்டளையிட்டாரு. அதன்படியே 1654ல அதுக்கான பணிகளும் தொடங்கி வேகமா நடந்து வந்துச்சு. இந்த ராஜகோபுரத்தோட அடித்தள கல்காரத்தின் உயரம் மட்டுமே 50 அடிங்க. கல்காரத்தோட நீளம் 170 அடி, அகலம் 110 அடி. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பிரம்மாண்டமா அஸ்திவாரம் போட்டிருக்காங்கன்னு. இதோட அஸ்திவார தூண்களை மட்டுமே ஒரே கல்லால செதுக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் தளத்தை கட்டியே முடிச்சிட்டாங்க. ஆனா 1659ஆம் ஆண்டுல திருமலை நாயக்க மன்னர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கோபுர கட்டுமான வேலைகளையும் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. திருமலை நாயக்கரோட ஆசையும் நிராசையாவே போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த எந்த ஆட்சியிலுமே இந்த கோபுர பணிகளை கண்டுக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் எழுகடல் வீதியில இந்த முழுமையடையாத ராஜகோபுரம் மதுரை மக்களை தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இந்த கோபுரம் முழுமையடைஞ்சிருந்தா ஆசியாவிலே மிகப்பெரிய கோபுரமா இருந்திருக்கும்ன்றதோ நிதர்சனமான உண்மைதாங்க. இது மாதிரியே அழகர் கோவில்லையும் ஒரு ராஜகோபுரம் கட்டப்படாம இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி நிறைய மதுரை பத்தின வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.